ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்ல சூடான டீயோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யணுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்ததுக்கு 1 கப்பு நிறையா கேரட் எடுக்கணும். கேரட் வந்து எடுக்கும்போது நல்லா அமுக்கி மெஷர் பண்ணி எடுக்கணும். மேலாப்பில் போட்டு மெஷர் பண்ணக்கூடாது. நல்லா நிறையவே 1 கப் அளவு கேரட் எடுத்துக்கணும். இதில் ஒரு பாதி அளவு வெங்காயம் பொடிசு நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்க்கலாம், அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலாம். இந்த கோதுமை மாவு சேர்க்குறது வந்து பைண்டிங்காக தான். ஏதாவது ஒரு மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு, நீங்கள் இதை 3ல் எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். எது சேர்த்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா அந்த கேரட்டில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலேயே நல்லா முதல்ல மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கேரட்டில் இருக்கிற அந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா வரும். அப்படியே அதிலேயே நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா இறுக்கமான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் தண்ணி மட்டும் சேர்க்கும் போது கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வந்து உருட்டி எடுத்தாச்சு. நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து எடுத்து நார்மலாக நம்ம பருப்பு உடைக்கலாம் எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பாலாக செஞ்சு அப்படியே கூட பொரிச்சு எடுக்கலாம். அவங்களுக்கு எந்த ஷேப்பில் செய்கிறது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தட்டி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் உருட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டு இதை பொரிக்கிறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒன்று இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்த உடனே வந்து திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் இந்த எண்ணெய் எல்லாம் அந்த சூடு தணிஞ்சு இந்த சலசலப்பு சத்தெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சோடனே நம்ம திருப்பி விடணும். ஓரளவு வந்து நல்லா ஒரு சைடு வெந்துடும். நம்ம திருப்பி விட்டோம்னா சரியாக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா வந்து ஒன்று போல் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெளியில் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை கேரட் மட்டும் தான் சேர்த்துக்கனால ரொம்ப சீக்கிரமாக ஒரு குக் ஆகிடும். 3லேருந்து 4 நிமிஷம் டைம் அதிகபட்சம் எடுக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் மாதிரி நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சிம்பிளாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்ச உடனே நீங்கள் அதை செஞ்சிடலாம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கூட செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.